Taste the Daily. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடிய மக்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகிகை பண்டிகை கொண்டாட்டம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மேலதாளங்களை அடித்து உற்சாகம். சென்னையின் புறநகர் பகுதிகளில் சூழ்ந்து காணப்படும் கடும் புகை மற்றும் பனிமூட்டம். சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் போகி பண்டிகை நாளில் பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் காற்று மாசு அபாய அளவான PM 2.5 மற்றும் PM 10 அளவுகள் உயர்வு. திருவொற்றியூர், அண்ணாநகர், பல்லாவரம் பகுதிகளில் மிகவும் மோசமான பதிவான காற்று மாசு. ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை காவல்துறை முறையாக நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு எடுக்க தவறியதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவு வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக என்னை பற்றி சட்டப்பேரவையில் ஸ்டாலின் பேசியதை முழுமையாக மறுக்கிறேன். ஸ்டாலின் மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக MP தம்பிதுரை பேட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் தொல்லையை திசை திருப்புவதற்காக அந்த யார் சார் என்று கேட்கிறோம்ல, அந்த சார் விஐபி இருப்பதன் காரணமாக இதை தான் செய்த தவறை மறைப்பதற்காக மீண்டும் என்று திமுக கோயில்ஸ் போல ஒரு தவறான செய்தியை சட்டமன்றத்திலே பதிவிட செய்தது வருந்தத்தக்கது. இது குறித்து சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய உரிமையை எனக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்தியை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பகிர்ந்திருப்பது வருத்தத்துக்குரியது. அதற்கு என்ன வர முடியும் அதன்படி நடவடிக்கை எடுப்பேன். தமிழகத்தில் புரூட்டல் என்கிற மிருகத்தனமான அரசியல் செய்கிறார் ஸ்டாலின். அதிமுக MP தம்பிதுரை ஆவேசம். நாங்கள் போராட்டம் எல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடுற, வைகோ ஜெயிலில் பிடிச்சி போடல, திருமாவளவன் ஜெயிலில் பிடிச்சி போடல, அதெல்லாம் செய்ய மாட்டேங்க. நீங்கள் எங்களை மட்டும் அண்ணாச்சி கோவையில் என்ன பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க உட்காந்துட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. ஆகவே இது புரூட்டல் கவர்மெண்ட், அதாவது புரூட்டல்னு சொல்லுவாங்க. புரூட்டல் வார்னா புரூட்டலிசம் மாதிரி எது செய்யும், அது மாதிரி புரூட்டல் பாலிட்டிக்ஸ். ஸ்டாலின் செய்து புரூட்டல் பாலிட்டிக்ஸ். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் பாலியல் வழக்குகளுக்கு மட்டும் 7 நீதிமன்றங்கள் என அறிவித்த ஸ்டாலின், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போற கதையாயிருக்கே ஸ்டாலின் என மக்கள் கிண்டல். சென்னையில் மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகளில் சுவரொட்டிகள் மற்றும் சட்டவிரோத பதாகைகளை அகற்றி விளம்பரம் தேடிக்கொள்ளும் திமுக அரசு. தினந்தோறும் செய்ய வேண்டிய பணிகளை வருடத்திற்கு ஒரு முறை செய்து படப்பிடிப்பை அரங்கேற்றுவதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மினி பேருந்துகள் மற்றும் போதிய அளவு பேட்டரி கார்கள் இயக்கப்படாத அவலம்.
சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வெகு தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் கடும் பனி புகைமூட்டம் நிலவி வருவதால் டெல்லி, பெங்களூருவில் இருந்து சென்னை வரவேண்டிய 3 விமானங்கள் ரத்து. விமான நிலைய ஓடுபாதையில் கடும் புகை சூழ்ந்துள்ளதால் 30 விமானங்களின் வருகை புறப்பாடு நேரம் மாற்றியமைப்பு. சென்னை கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவலர்கள் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தன் பணியில் முகாம் அலுவலக எழுத்தர் தலையீடு இருப்பதால் தனது வேலையை ராஜினாமா செய்வதாக உள்துறை செயலாளருக்கு RS மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் கடிதம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் முறையாக பணி செய்ய முடியாமல் காவலர்கள் நிம்மதியை இழந்து தவித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வரும் அவலம். சென்னை மடிப்பாக்கத்தில் குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் 7% வரை உயர்ந்துள்ளதால் மக்கள் கவலை. இந்தியாவை வல்லரசாக்குகிறோம் என வாய் கிளிய பேசி விளம்பரம் தேடி ஆட்சி செய்து வரும் மைனாரிட்டி பாஜக அரசின் சாதனை இதுதானா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதுச்சேரி சாராய பாட்டில்கள் விற்பனை அமோகம். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் அருகே மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை தடுக்க முயன்ற காவலர் பாட்டிலால் குத்தப்பட்ட அவலம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தலை விரித்தாடும் மதுவால் பாமர மக்கள் முதல் காவலர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் அச்சம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இளைஞரை தேடிச் சென்ற காவலருக்கு அரிவாள் வெட்டு. திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பரங்கிமலை அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் அடையாறு ஆற்றில் மூழ்கடித்து ஏசி மெக்கானிக் கொலை. தமிழகத்தில் மதுவால் கொலை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 14 வயது தங்கையை காதலித்த 18 வயது கல்லூரி மாணவனை 17 வயது அண்ணன் கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் நிகழாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மேடவாக்கத்தில் உடன் வாழ அழைத்தபோது வர மறுத்த மனைவியை மது போதையில் கணவனே கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் மதுவால் நிகழ்வும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தம்பியை அரிவாளால் வெட்டி கொன்ற அண்ணன். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ள அவலம். தமிழகத்தில் ஒரே நாளில் 4 கொலைகள் நடைபெற்ற அவலம். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதால் கொலை நகரமாக மாறி வரும் தமிழகம். மலேசியாவில் உள்ள நிறுவனத்திற்கு சர்க்கரை ஏற்றுமதி செய்வதாக கூறி 10 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த தாய் மகள் சிக்கினர். திமுக ஆட்சியில் உளவுத்துறை உலங்கிக் கொண்டு இருப்பதால் மோசடி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தேனியில் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தில் ஏர்கன் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் திருடப்படும் அவலம். நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களும் இரவில் காவலர்களும் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே விதவை பெண்ணை ஏமாற்றிய திமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 30,000 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட கிரையோஜெனிக் ராக்கெட் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். இஸ்ரோ தலைவர் நாராயணசாமி தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2,300 ரூபாயிலிருந்து 2,400 ரூபாய்க்கும், சம்பங்கி பன்னீர் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை. கோவை பூ மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்களின் விலை உயர்வு. மல்லி 1 கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்பனை. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆளுநர் வருகைக்காக சாலையோர கடைகளை அகற்றி போலீசார் அராஜகம். பெரும் முதலாளிகளை விட்டுவிட்டு ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 157 தாலுகாக்களில் தேவையான சர்வேயர்கள் இல்லாததால் நில அளவை பணி, உட்பிரிவு பட்டா மாற்றம் போன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள அவலம். வெற்று விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பொங்கல் பண்டிகையொட்டி குண்டடம் வாரச்சந்தையில் மாடுகள் விற்பனை அமோகம். 2 கோடிக்கு மேல் மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இலங்கையில் பள்ளி மாணவி கடத்தல். பள்ளி மாணவியை காரில் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் கும்பமேளா கொண்டாட்டம் இன்று தொடக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் நிலையில் பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று நிறைவடைகிறது. பத்தொன்பதாவது IPL போட்டித் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடக்கம். BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு. அயர்லாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய பெண்கள் அணி 370 ரன்கள் குவித்து அபார வெற்றி.